மாமா எவ்வளவு நேரம் மாமா? சீக்கிரம் வா மாமா. ஏய் 2 மினிட்ஸ் இருடி வரேன். 2 மினிட்ஸ்னு சொல்லியே 2 மணி நேரம் 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு தெரியுமா? ஒரு பொம்பளை பிள்ளை கூட இவ்வளவு நேரம் கிளம்பி இருக்காது. உங்களுக்கு என்ன பேண்ட் ஷர்ட் தான் மாட்டிட்டு வரீங்க இல்ல போலீஸ் ட்ரெஸ் இது புடவையா கொடுத்துட்டாங்களா சுத்திக்கிட்டு நிக்கிறதுக்கு? வந்தனா சாவடிச்சிருவேன். இருடி வரேன். ஆள் கொஞ்சம் க்ரூமிங்கா தெரிய வேணாமா? ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டேஷனுக்கு போறேன். என்னத்த க்ரூமிங்கோ? என்னத்த தான் தேங்காய் நாரை போட்டு தேய்னு தேய்ச்சாலும் கமல்ஹாசன் சார் மாதிரியா மாற போற? அதே ஆதித்ய அருணாச்சலம் தானே. சீக்கிரம் வா மாமா. சரி கண்ண மூடு, வெளியே வர போறேன். நீ வரவே வேணாம், அங்கே கடை, நான் போறேன். ஏய் இருடி வரேன். நிலா ஏதாவது பாட்டு பாடு. பாட்டு தானே. கண்டா வர சொல்லுங்க, ஆதித்யாவ கையோட கூட்டி வாருங்க, மகவன கண்டா வர சொல்லுங்க. அடியே ஒரு ஹீரோ என்ட்ரி ஆவறேன், அதுக்கேத்த மாதிரி பாட்டு பாடுறீனா ஏதோ 10 வருஷத்துக்கு முன்னாடி திருவிழால காணா போன புள்ளிக்கு பாடுற மாதிரி பாடிக்கிட்டு இருக்க. சரி ஓகே பாடுறேன். சிங்கம் சிங்கம் ஹீஸ் ஆதித்ய அருணாச்சலம், இவன் நடந்தால் போதும் நிலவும் வணங்கும். ஹே சிங்கம் சிங்கம் ஹீஸ் ஆதித்ய அருணாச்சலம், ஐம்பூதங்கள் யாவும் இவன் உள்ளே அடங்கும். வந்து தொலை சீக்கிரமா, வந்து தொலை சீக்கிரமா. கொய்யால உன்னை பாட்டு பாட சொன்னா என்னடி பண்ணிட்டு இருக்க? மாமா ஏன் கண்ணே பற்றும் போல. ஐயோ அவ்வளோ ஸ்மார்ட், அவ்வளோ அழகு. ஏய் பொய் தானே? சத்தியமா மாமா? அப்ப சத்தியமா பொய்யா? அட சத்தியமா நீ ஸ்மார்ட் மாமா. ஆனா தயவு செஞ்சு சொல்றேன், இந்த யூனிஃபார்மோட என் காலேஜ்க்கு என்ன பிக்கப் பண்ண வந்துராத. ஏன்? அப்புறம் நீ தான் என் காலேஜ்க்கு வெளிய இருக்கிற டிராஃபிக் எல்லாம் கிளியர் பண்ணனும் பாத்துக்கோ. என்னடி என்னமோ வளர? ஆமா பின்ன இவ்ளோ ஸ்மார்ட்டா என்ன காலேஜ்க்கு பிக்கப் பண்ண வந்தேன்னு வெச்சுக்கோ, அப்படியே என் காலேஜ் போனீங்களா உன் பின்னாடியே தான் வருவாங்க. டிராஃபிக்க கிளியர் பண்ண வேண்டிய நீயே டிராஃபிக்க மேக் பண்ணிட்டீனா உன் மேல மறுபடியும் ஒரு கேஸ் போடுவாங்க. பரவாயில்லையா? ஏய் ரொம்ப ஓட்றடி. அட போ மாமா, சத்தியமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓட்றேன்னு. சரி நில்லு, சுத்தி போடுறேன். சுத்தி போடுறியா? உனக்கு சுத்தி போடலாம் தெரியுமா? வாய்க்கு வந்ததை அடிச்சுட வேண்டியதான். நில்லு. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஊரிக்கண்ணு, உறவுக்கண்ணு, பானுப்பிரியா கண்ணு, லீலா கணேஷ் கண்ணு, அனு கண்ணு, ஸ்வேதா கண்ணு, பிரியா கண்ணு, திவ்யா கண்ணு, வித்யா கண்ணு, பிரீத்தி கண்ணு, துர்கா கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போக முக்கியமா அந்த மீனா கண்ணு. இந்த எலுமிச்சம்பழத்தை சுருட்டி யாருக்கும் தெரியாம ஆத்தோட ஆத்த விட்டுறணும். ஏய் இரு இப்ப நீ என்ன பண்ண? சுத்தி போட்ட மாமா, உன் மேல எல்லாருக்கும் அவ்ளோ கண்ணு. சரி மத்தவங்களை எல்லாம் விடு. அது என்ன பானுப்பிரியா கண்ணு, லீலா கணேஷ் கண்ணு, அனு கண்ணு, இது என்ன மேட்ரு? அதுவா, அந்த கண்டென்ட் நம்ம அட்மின் தான் கொடுத்தாங்க. அவங்களுக்கும் உங்க மேல ஒரு கிரஷ் இருக்காமா, அதான் அப்படி பண்ண சொன்னாங்க. ஓ ஆமா, எல்லாரும் நாய் கண்ணு, நரி கண்ணு, குளவி கண்ணு இப்படித்தானே சொல்லுவாங்க. நீ என்ன பொண்ணுங்க பேரா சொல்லிக்கிட்டு இருக்க? மாமா நரிக்கும் உங்க மேல கண்ணு இருக்கு, இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு தானே உங்க மேல கண்ணு இருக்கு, அதான் அவங்க பேரெல்லாம் சொன்னேன். இருந்தாலும் இது ரொம்ப ஓவரா இருக்குடி. யாருமே இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. மக்கள் எல்லாம் என்னதான் கழுவி ஊத்த போறாங்க. யாரு கழுவி ஊத்தினாலும் பிரச்சனை இல்ல மாமா. ஏன் புருஷனுக்கு நான் சுத்தி போடுறேன், எவன் வந்து கேட்க போறா? அந்த மீனாவா இல்ல அந்த சோனாவா? ஏய் இருந்தாலும் நீ இந்த மீனா சோனாவை ரொம்ப தாண்டி கலாய்க்கிற. சும்மா மாமா, ஃபன்னு ஜாலியா இருக்குல்ல. இருக்கும். ஓகே மாமா, ஆல் தி வெரி பெஸ்ட். சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் இப்பதான் டியூட்டில போய் ஜாயின் பண்ண போறேன். உன்னோட வாளெல்லாம் கொஞ்சம் சுருட்டிக்கிட்டு இனிமேலாவது ஒழுங்கா வேலை பாரு என்ன? சரிடி பொண்டாட்டி. நீ பொண்டாட்டி சொன்னதுக்கு அப்புறம் மாறு பேச்சு இருக்கா என்ன? வாளெல்லாம் சுருட்டிக்கிட்டு நீ சொன்ன மாதிரி வேலை பாக்குறேன். ஓகே சூப்பர். சரி ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல போடணும். ஸ்டேட்டஸ்ல போட்டா மட்டும் உன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க மாட்டாங்களா என்ன? அதான் சுத்தி போட்டனே, இதுக்கப்புறம் என்ன கவலை? அந்த பேரெல்லாம் சொன்னனே, திவ்யா, வித்யா, பிரியான்னு, இவங்க எல்லாருமே என் கிளாஸ்மேட்ஸ் மாமா. அட்டெண்டன்ஸ் லிஸ்ட அப்படியே சொல்லி சுத்தி போட்டேன். இனிமே எவ பார்த்தாலும் உன்னை கண்ணு வைக்க முடியாது. அடி பாவி. சரி வா செல்ஃபி எடுக்கலாம். போதுமாடி? சூப்பர் மாமா. இன்னைக்கு இதுதான் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். அப்படியா? என்னன்னு போடுவ? வாய்க்கொழுப்பு அதிகமாக இருந்த காரணத்தினால் சஸ்பெண்ட் ஆன எனது கணவர் ஆதித்யா 6 மாத காலம் சஸ்பென்ஷனுக்கு பிறகு இன்னைக்குதான் அவரது டியூட்டியை ரீஜாயின் பண்ணவிருக்கிறார் அப்படின்னு போட போறேன். எட்ரி கைய. ஏன் மாமா? கைய எட்ரி. என்னாச்சு மாமா சொல்லு. நான் கூட எனது ஆசை கணவர், என் அன்பான புருஷன், என் செல்ல குட்டி, என் தங்க மயிலு அப்படின்னு போடுவேன்னு நினைச்சா சஸ்பென்ஷன் ஆகி 6 மாசம் கழிச்சு இப்பதான் ரீஜாயின் பண்ண போறான்னு போட போற என்ன? ஓ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்களோ? சரி ஓகே, ஆசைப்பட்டீங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே போட்டுருவோம். இப்ப சொல்லு எப்படி போடுவ? என் அன்பான கணவர், என் செல்ல குட்டி. ஏய் இப்ப எதுக்கு நீ பக்கத்துல வர? குறுக்க பேசாத மாமா, நான் சொல்றத மட்டும் கேளு. நீங்க சொன்னா மட்டும் போதும். ஆக்ஷன்லாம் எதுவும் வேண்டாமே ப்ளீஸ். ஏன்? இல்ல
இவ்வளவு நாள் வீட்ல வெட்டியா தான் இருந்தேன். அப்பெல்லாம் ஒரு ஆக்ஷனும் மேடம் காட்டல. முதல் நாள் வேலைக்கு போறேன். போறப்பயே ஒரு மாரியா போற மாதிரி இருக்கு. அதான். அச்சோ, ஆனா நான் இன்னைக்கு வீட்ல இருப்பேனே. எனக்கு போர் அடிக்குமே. அதுக்கு அதுக்கு நிலா, நிலா வேண்டாம் நிலா, நான் கிளம்புறேன் நிலா. அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொன்னா எப்படி? இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், அதுக்குள்ள போறேன்னு சொல்றீங்க? நான் போறது போலீஸ் ஸ்டேஷனுக்குடி. ஏண்டிய உயிரை வாங்குற, தள்ளி போடி. சரி, ஓகே ஓகே, ரொம்ப கெஞ்சுறீங்க. கொஞ்சம் வச்சு செய்யலான்னு பார்த்தேன், இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கெஞ்சுறீங்களே, அதனால பொழைச்சு போட்டோன்னு விடுறேன். சரி, கிளம்புங்க கணவரே. ஆனா கண்டிப்பா பிரேக்ல வர மறந்துடாதீங்க என் செல்ல குட்டியே. ஆத்தாடி, எனக்கு இன்னைக்கு பிரேக்கே இல்ல. எனக்கு ஃபுல்லாவே வேலை தான். இன்னைக்கெல்லாம் பிரேக்கே தர மாட்டாங்க. ஆஹா, மவளே, நைட் வந்து உன்னை பாத்துக்கிறேன் இரு. ஆக்சுவலி உங்களோட ஷிஃப்ட் சாயந்தரம் 5 மணியோடய முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். என்ன மிஸ்டர் ஆதித்யா, இந்த ஷிஃப்ட் டைமிங் ஓகேவா? மூஞ்ச உடைச்சிருவேன். போடி பேசாம. இன்னும் 2 நாள் கழிச்சு எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்கு போய் படி, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. சரிங்க கணவரே. சரி இல்ல, பாத்துக்கோ. பாத்துட்டே தானே இருக்கேன். ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தா தாங்க மாட்டேமா, சத்தியமா தாங்க மாட்டேன். நான் கிளம்புறேன். யோ மாமா, ஆல் தி பெஸ்ட்யா. டென்ஷனா போவாரே, சும்மா ஜாலி பண்ணி விடலான்னு ஃபன் பண்ண, அதுக்கு இப்படி தெரிச்சு விடுறாரு. மேம், ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க மேம். தேங்க்ஸ் பிரின்சி. யாரு மேம்? நம்ம ஜனனி மேக்கப்பா? அவங்களே தான். ஜனனி மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி, ஃபுல் மேக்கப் அவங்களோட தான். சாரி டிராப்பிங் கூட சூப்பரா பண்ணிருக்கால. செம்மையா இருக்கு மேம். உங்களுக்கு இந்த சாரி சூப்பரா செட் ஆகுது. ஓகேடா. உங்களையும் எல்லாரையும் கிராண்டா வர சொல்லியிருந்தேனே, ஏன் இப்படி வந்திருக்கீங்க? இல்ல மேம், வீட்ல இருந்து 2 பஸ் மாறி வரணுமா, பஸ்ல வரும்போது கசகசன்னு இருக்குமேனு கையில எடுத்துட்டு வந்துட்டேன் மேம். தோ ஒரு 10 மினிட்ஸ் தான், டக்குன்னு மாத்திட்டு வந்துடுறேன். சரி சரி, ஓகே. மத்தவங்களாம் எங்க? எல்லாருமே என் கேஸ் தான் மேம், ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க. சீக்கிரம், டைம் ஆயிடுச்சு. நம்மளோட பொட்டிக்க தேடி பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி வராங்க. அவங்கள நம்ம தான் வார்மா வெல்கம் பண்ணணும். யா மேம், இப்ப வந்துருவாங்க. சரி, ஓகே. ஒரு வாட்டி பொட்டிக்க போயிட்டு சுத்தி பாருங்க, எல்லாமே ப்ராப்பரா அரேஞ்ச் ஆயிருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மேம், நான் பாத்துக்கிறேன். இந்த பில்டிங்கை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. ஒரு காலத்துல என்னோட பெரிய கனவா இருந்தது. ஆனா நானே அதை சுக்குநூறா தேவையில்லாம உடைச்சிட்டேன். இதுக்கப்புறம் அனாவசியமா எந்த ஒரு பிரச்சனைக்கும் போக கூடாது. என்ன நம்பி நிலா இருக்கா, அவளுக்காகவாது நான் ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸரா, நேர்மையான போலீஸ் ஆஃபீஸரா இருந்து காமிக்கணும். அப்பா பேரும் கெட்டு போக கூடாது. ஏற்கனவே அப்பா என்னால நிறைய வாட்டி கஷ்டப்பட்டிருக்காரு, நொந்து போயிருக்காரு. டிஜிபி அருணாச்சலம்னாலே எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனா நான் மட்டும் பயப்படாம இருக்கிறதுக்கு காரணம் அப்பா என்ன அப்படி வளர்த்திருக்காரு. அந்த பேரை நானே கெடுத்துடக்கூடாது. ஆதித்யா அருணாச்சலமா கெத்தா நல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கணும். எல்லாரும் வந்தாச்சுல? மேம், வந்தாச்சு. நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம பொட்டிக்கு கொலாபரேஷன் பண்றதுக்காக பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனில இருந்து வர போறாங்க. அவங்க நம்ம பொட்டிக் பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட கான்ட்ராக்ட் 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட்ல சைனும் பண்ணிடுவாங்க. சோ அவங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸ் அவங்க சொல்ற டிசைன்ல நம்ம தான் ஃபுல்லா தச்சு தர போறோம். ஓகேவா? சூப்பர் மேம். சொல்ற டிசைனை கொடுக்குற துணியில மட்டும் கிடையாது, சொல்ற டைம்லயும் கொடுக்கணும். அதுதான் கொஞ்சம் இங்கே கம்மியா இருக்கு, சீக்கிரமா திருத்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? கண்டிப்பா உங்களுக்காக பண்றோம் மேம். இந்த பொட்டிக்க தனி ஆளா நின்று ஸ்டார்ட் பண்ணி இவ்வளவு தூரம் வளர்த்து கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்காக இதை கூட பண்ண மாட்டோமா? கண்டிப்பா பண்ணுவோம் மேம். தேங்க்ஸ் பிரின்சி. பிரின்சி கிட்ட இருந்து மட்டும்தான் இந்த மாதிரி பாசிட்டிவான வேர்ட்ஸ் எல்லாம் வருது. மத்த 2 பேரும் வாயவே திறக்க மாட்டீங்களே. மேம், நாங்க வெளிய வாயால சொல்ல மாட்டோம் மேம், ஆனா செயல்ல தீயா இருப்போம் மேம். அதெல்லாம் நீங்க பாருங்க எப்படி முடிச்சு கொடுக்குறோன்னு. வாய் தரம செயல்லையும் இருந்தா நல்லா தான் இருக்கும் மேம். அவங்கெல்லாம் வராங்க மேம். ஹலோ மேடம். சார், வாங்க சார், வாங்க உள்ள வாங்க. அம்மாடி, எல்லாரும் மங்களகரமா அழகா இருக்கீங்கம்மா. கடையும் சூப்பரா இருக்குது. தேங்க்யூ சார். என்னோட பேரு ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன் எக்ஸ்போர்ட் கம்பெனியோட ஓனர். அப்புறம் இவங்க 2 பேரும் கம்பெனியோட சூப்பர்வைசர்ஸ். கிட்டத்தட்ட என்னோட பசங்க மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மச்சான், என்னடா இப்படி அளந்து விடுறான் அந்த ஆளு. கம்பெனில நம்ம எவ்வளவு டார்ச்சர் பண்ணுவோம், இங்க வந்து பையன் மாதிரியாம். மச்சான், உன் ஆளை பார்த்துட்டு இருக்கியா? நான் மறந்துட்டேன் பாரு. நீங்க நம்ம கடைக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நன்றிமா. சார், உங்க சூப்பர்வைசர்ஸையும் கூட்டிட்டு உள்ள வாங்க. உள்ள ஸ்நாக்ஸ் டீலாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், சாப்பிட்டுட்டு அப்புறம் மத்ததெல்லாம் பேசுவோம். இல்லம்மா, நான் சும்மா உங்களையும் பார்த்துட்டு கடையும் பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். எனக்கு எல்லாமே பிடிச்சிருச்சு. மத்ததெல்லாம் என்னோட பசங்களே பேசிப்பாங்க. இது சூர்யானன் தானே? ஆமா. இனிமே சூர்யானன் பாரு, கண்டிப்பா சீக்கிரம் சாயகாவை கரெக்ட் பண்ணி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. எப்படி எதர்ச்சியா நடக்கிறதெல்லாம் இப்படி கோயின்சிடன்ஸ் ஆகுது? அதுதாண்டி லவ். உண்மையான காதல்னா எல்லாம் சேர்ற மாதிரி தானாவே நடக்கும், தெரியுமா? தெரியாது, தோத்தமா சொல்றான். அங்க பாரு. அப்பனா நம்மளுக்கு அடிக்கடி லீவு கிடைக்கும்ல? ஏன்? மேமும் சாரும் ஒன்னா இருக்கணும், பேசணும்னு நம்மள அடிக்கடி வெளியே அனுப்பிடுவாங்கடி.
லூசு, சார் மட்டும் தான் மேடம் லவ் பண்றாங்க, இன்னும் மேடம் அக்செப்ட் பண்ணல. ஏய், அதுதாண்டி நமக்கு வேணும். இப்போ சார் மேடம் கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக நம்ம எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அவங்க தனியா என்ன வேணாலும் பண்ணலாம். இதுவே மேடம் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு வெச்சுக்கோ, அவ்வளவுதான். நம்ம 3 பேரையும் கடையை பார்க்க சொல்லிட்டு மேடமும் சாரும் வெளியே போயிருவாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மேடம் வேணான்னு இழுக்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு நல்லது. அடி பாவி, சேரணும்னு நினைக்கிறவங்கள கூட பிரிச்சு விட்டுருவா போலயே. எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குமா. என் பசங்க இன்னைக்கு ஃபுல்லா இங்கதான் இருப்பாங்க. அவங்க கடையெல்லாம் பார்த்து புடிச்சு போய் உங்ககிட்ட டீலிங்லாம் பேசினதுக்கு அப்புறம் நீங்க டாக்குமெண்ட் கொடுத்து விடுங்க. நான் சைன் போட்டு என் பசங்க கிட்டே கொடுத்து விடுறேன். ஓகே சார். சிவா, சூர்யா, பார்த்து டீல் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். டேய், பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி மானத்தை வாங்காதடா, வளர்ந்த மாடு. சூர்யா, பொறுப்பு உங்ககிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன். நீங்க நல்லபடியா பாத்துக்கோங்க. சூப்பரான பொறுப்பு ஒப்படைச்சிருக்கீங்க சார். அவரு நல்லபடியா பாத்துக்கிட்டு மட்டும்தான் இருப்பாரு. நீங்க வேணா பாருங்களேன். நீ வாய மூடுறா. வந்த இடத்துல பொம்பளை பிள்ளைங்களா இருக்காங்க. அடக்க ஒடுக்கமா இருந்துட்டு அக்ரிமெண்ட் முடிக்கிற வழிய பாருங்க. சூர்யா, பாத்துக்கோப்பா. நீங்க போனாதான் சார் பார்க்க முடியும். என்னது? இல்ல சார், நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்ல வந்தேன். இந்த அக்ரிமெண்ட்ல ஒன்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு தெரிஞ்சது வாய கிழிச்சிருவேன். யாரு வாய் கிளிய போகுதுன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும் சார். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். ஓகே சார். சார், அப்புறம் ஒரு டவுட். சொல்லுமா. இல்ல சார், இந்த ப்ராஜெக்ட் ஒரு வேலை சக்சஸ் ஆயிடுச்சுன்னா 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாமா, 2 வருஷத்தோட கான்ட்ராக்ட் இருக்கு. அப்போ அதெல்லாம் டேக் கேர் பண்றது? எல்லாமே என் பசங்க தாமா. எனக்கு நிறைய பிரான்ச் இருக்குமா. நான் எல்லா இடத்துலயும் விசிட் பண்ணணும். இந்த பிரான்ச்சுக்கு இவங்க 2 பேரும் தான் மெயினா சூப்பர்வைசர்ஸா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். அதனால இந்த பிரான்ச்சோட எல்லா டீடைல்ஸுமே இவங்க தான் பாத்துப்பாங்க. எல்லா விஷயமும் இவங்க கிட்ட சொன்னா போதும். சுத்தம். ஓகே சார். மாட்னடி மவளே, எத்தனை நாளா என்ன அலைய விட்டுருப்பேன். இனிமே பாரு இந்த சூர்யாவோட ஆட்டத்தை. நீங்க 3 பேரும் என் கூட கொஞ்சம் வாங்க. இந்த கடையெல்லாம் கொஞ்சம் சுத்தி பார்க்கணும். ஏய், நீங்க 2 பேரும் போங்கடி. என்ன நீங்க 2 பேரும் போங்கடி? நீ என்ன வெட்டி முறிக்கிறியா? வா என் கூட. இவன ஓவரா பண்றான். ஜிப்பு வாயன். வாங்க சார். கடை இந்த பக்கத்து. சூர்யா, அஃபீஷியலா வந்திருக்கேன் மேடம். உங்களோட பொட்டிக்க சுத்தி காட்ட முடியுமா? அக்ரிமெண்ட்ல சார் கிட்ட சைன் வாங்கணும். அதுக்கு தான். அப்பப்பா, என்ன நடிப்பு! இது வரைக்கும் என் பொட்டிக்க பார்த்ததே இல்லாத மாதிரி. மவளே, மாட்னடி. இதுக்காகவே 2 வருஷம் கான்ட்ராக்ட் சைன் பண்ண வச்சு நீ எப்படி இந்த 2 வருஷம் என்கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு நான் பாக்குறேன். அஷிஷோ, நல்லா மாட்டிக்கிட்டேன். இப்ப இந்த கான்ட்ராக்ட சைன் ஆகணும்னு வேண்டதா இல்ல சைன் பண்ண கூடாதுன்னு வேண்டதா? சைன் மட்டும் பண்ணிட்டாங்கன்னா சூர்யா இன்னும் 2 வருஷத்துக்கு நம்ம கடையில தான் இருப்பாரு. ஆனா சைன் ஆக கூடாதுன்னு வேணா கான்ட்ராக்ட் போயிடுமே. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொட்டிக்கும் எக்ஸ்போர்ட் கம்பெனியும் சேர்ந்து ஒன்னா கொலாபரேஷன் பண்றது. அந்த ஹிஸ்டரியில நம்மளோட பொட்டிக் நம்ம பேர்லாம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஹலோ மேடம், உங்ககிட்ட தான் காமிக்க முடியுமா? இல்ல அக்ரிமெண்ட் பேப்பரை கிழிச்சு போட்டு போயிட்டே இருக்கட்டா? சாரி சார், வாங்க. அந்த பயம் இருக்கணும் சார். எதுக்காக மத்த 2 பொண்ணுங்களையும் நீங்க வெளியே அனுப்புறீங்க? அப்பதானே உங்க கூட தனியா பேசுறதுக்கு டைம் கிடைக்கும். இல்ல உங்க கூட பேசிக்கிட்டே பொட்டிக்க சுத்தி பார்க்க டைம் கிடைக்கும்ல, அதுதான் சொன்னேன். இங்க அப்படி ஒண்ணும் பெருசா இல்ல சார், நீங்களே சுத்தி பார்க்கலாம். அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இங்க என்ன இருக்கு சொல்லுங்க. அப்படியா? அப்ப ஒண்ணும் இல்லையா? நல்ல வேலை மேடம், நீங்க சொன்னீங்க. இப்பவே கான்ட்ராக்ட் கிழிச்சு போட்டுறேன். சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்களே சுத்தி பார்க்கலாமே. ஒண்ணும் இல்ல, வாங்க சார், நானே காட்டுறேன். ஏன் மேடம் இவ்ளோ கன்ஃபியூஷன் ஆகுறீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல சார். ஆமா, நீங்க சிங்கிளா இல்ல கமிட்டடா? இல்ல அக்ரிமெண்ட்ல எழுதுறதுக்கு கேட்டேன். உங்க அக்ரிமெண்ட்ல கான்ட்ராக்ட்ல எடுக்க போற கடையில வர்க் பண்ற பொண்ணுங்களா சிங்கிளா கமிட்டடா நம்ம ஆப்ஷன் இருக்கு. இருக்கு மேடம், புதுசா சேர்த்திருக்கோம். அதுவும் நான் கொடுத்த ஐடியா. எதுக்கு? இப்போ சிங்கிளா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க, வெயிட்டிங்ல இருக்க மாட்டாங்க. எப்போ ஃபோன் பண்ணாலும் கால் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த மிங்கிள் ஆகி கமிட்டட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ கால் பண்ணாலும் வெயிட்டிங்லேயே தான் இருப்பாங்க. நம்ம போனை மதிக்க கூட மாட்டாங்க. நம்ம கூப்பிட்டோம்னா வர கூட மாட்டாங்க. எனி டைம் பெர்மிஷன் லீவ்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஐயா, சரியான தொல்லை மேடம். ஓஹோ, அப்ப கமிட்டட்னா உங்க கடையில வேலை பார்க்க முடியாது அப்படியா? கடையில வேலை பார்க்கறாங்களோ இல்லையோ, என்கிட்ட வேலை பார்க்க முடியாது. அதுதான் இங்க ரூல். இப்போ சொல்லுங்க, நீங்க சிங்கிளா இல்ல கமிட்டடா? சிங்கிள் சிங்கிள். பட் ரெடி டு மிங்கிள். அப்படின்னா கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? மவனே, அப்படி சொன்னாதானே நீ என் பின்னாடி சுத்தாம இருப்ப. அதுக்காகவே அளந்து விடுறேன் பாரு. ஆமா சார். ஏன் இந்த சின்ன வயசுலயே கல்யாணம் பண்றீங்க? சார், உங்களை பார்த்தா காண்டா மிருகம் ஆளு வாயை பிளந்துகிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு சார். கொஞ்சம் வாயை மூடினீங்கன்னா நல்லா இருக்கும். பார்க்க பயமா இருக்கு சார். சார்,
சும்மா ஆமா நீ இங்கிலாந்து கதையை சொல்லு. அதை ஏன் சார் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய கதை. கைலமா சொல்லுமா. கைலமா வெளியே கிளம்பிட்டீங்களா? இல்லம்மா, வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. ஆனா இப்ப இல்ல. சொல்லுமா. அம்மா, உங்களுக்கு தெரியும்ல, நான் ஆதி எல்லாருமே சீதா மகாலட்சுமியை பத்தி தேடிட்டு இருக்கோன்னு. அப்போ லைப்ரரியில எங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சதுமா. சீதா மகாலட்சுமியோட அம்மா, சாரி, சீதா மகாலட்சுமி என்கிற நிஷா, அவங்களோட அம்மா, அதாவது டூப்ளிகேட் நேமோட ஷர்மிளா பானுன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படியா? பரவாயில்லையே, சூப்பர். அதாம்மா, ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல உங்களுக்கு புக்ஸ் படிக்கிற ஹேபிட்ஸ் இருக்குன்னு. அதான் நான் உங்ககிட்ட இந்த புக்கெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். இந்த புக்கை நீங்க இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா? அதாவது ஷர்மிளா பானு அந்த ஆத்தர் நேமோட புக்ஸை. ஷர்மிளா பானு இவங்க நிறைய நாவல்ஸ் எழுதுவாங்க இல்லையா? லைக் அவங்களோட ஓன் ஸ்டோரியை இதுக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கேன். அவங்களோட பயோகிராஃபி. அவங்களோட ஓன் பயோகிராஃபியை படிச்சிருக்கீங்களா? அம்மா, உங்களால் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? லைக் அவங்க பொண்ணை பற்றி அதில் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நீ ஒரு நிமிஷம் இந்த புக்ஸ் எல்லாம் கூட. பாருங்கம்மா. நான் கெஸ் பண்ணது கரெக்டு தான். என்னதுமா? நீங்க தேடிக்கிட்டு இருக்க சீதா மகாலட்சுமி என்கிற நிஷாவோட அம்மா ஷர்மிளா பானு இவங்க கிடையாது. என்னம்மா சொல்றீங்க? இவங்க கிடையாதா? ஐயோ, கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோமே. என்னம்மா? ஏன் எப்படி சொல்றீங்க? நான் தான் சொன்னனே, இவங்க பயோகிராஃபி நான் படிச்சிருக்கேன்னு. ஆத்தர் ஷர்மிளா பானுவோட ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆன புதுசுலயே ஆக்சிடென்ட்ல இறந்ததாகவும், அதனால அவங்களுக்கு குழந்தை இல்லாம தனிமையில ரொம்ப கஷ்டப்பட்டதாகவும், அதுக்கப்புறம் தான் இந்த புக்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சதாகவும் அவங்க பயோகிராஃபில நான் படிச்சேன். என்னம்மா சொல்றீங்க? ஆனா ராம் சார் சொன்னபடி சீதா மகாலட்சுமி அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க பாட்டி கூடல வளர்ந்ததா சொன்னாங்க. அப்போ இந்த புக்ஸ் எழுதுனது அந்த ஆத்தர் ஷர்மிளா பானு சீதா மகாலட்சுமி என்கிற நிஷாவோட அம்மா இல்லையா? என்னோட கெஸ்ஸிங் படி அவங்களோட பயோகிராஃபி உண்மையா இருந்தா கண்டிப்பா இல்ல. ஐயோ, இதை உடனே ஆதிக்கிட்ட சொல்லணுமே. இந்த சைடு ஃபுல்லாகவே லெஹங்கா கலெக்ஷன்ஸ். அப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது ஃபுல்லாகவே சுடிதார்ஸ் தான். சூர்யா, தயவு செஞ்சு என்னை பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி இருக்கணுமே, அதுக்காக தானே பாக்குறதே. இதெல்லாம் ஓகே. ட்ரையல் ரூம் எங்க இருக்கு? அந்த ரைட் சைடு போய் லெஃப்ட் போகணும் சார். வந்து காட்டுங்க. வரேன், போங்க. வா வா, எப்படி மாட்ட போறேன்னு மட்டும் பாரு. இப்போ எதுக்கு இவர் ட்ரையல் ரூமை கேட்குறாரு? ஐயோ, பயமா இருக்கே. சீக்கிரம், டைம் இல்லை எனக்கு. வாங்க சூர்யா, வாங்க. சூர்யா, இதுதான் ட்ரையல் ரூம். ஓபன் பண்ணி காட்டுங்க. ஓபன் பண்ணியா? ஆமா, ட்ரையல் ரூம்ல கேமரா ஏதோ வச்சிருக்கீங்களா? வர பொண்ணுங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுலாம் அந்த கேமரா கேப்சர் பண்ணுதா என்னன்றதெல்லாம் நான் செக் பண்ணணும்ல. அப்பதான் நான் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண முடியும். ஹலோ, நாங்க பொண்ணுங்களா இந்த பிசினஸ் நடத்துறோம். நாங்க எதுக்கு அப்படிலாம் பண்ண போறோம்? இப்பெல்லாம் ட்ரெண்ட் மாறிடுச்சு. இப்பெல்லாம் ஜென்ஸ் பேக் எண்ட் ஒர்க் பண்றாங்க. இது மாதிரி லேடிஸ் கிட்ட சொல்லி கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி அவங்க மூலியமா அவங்க அதெல்லாம் பாத்துக்கிறாங்க. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். சீக்கிரமா ட்ரையல் ரூம் காமிச்சிங்கன்னா நாங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு போலாம். எங்களுக்கும் டைம் ஆகுது. சபா, முடியலடா சாமி. வாங்க, உள்ள வாங்க. வரேன்டி, வரேன். வந்துதானே இருக்கு உனக்கு. சூர்யா, இதுதான் ட்ரையல் ரூம். பாத்துட்டீங்களா? போலாமா? அதுக்குள்ள என்ன அவசரம்? இன்ச் பை இன்ச்சா பாத்துக்கிட்டு இருக்கேன்ல. என்னது? ஐ மீன் ரூம சொன்னேன், ரூம. ஹோ, அப்படியா? சரி, பாருங்க. இங்க எல்லாம் ஓகே தான். அங்க போய் பாப்போம். ஹலோ. என்ன? ஒன்றும் இல்லை. சூர்யா, சந்தன மாலை அள்ளுது, ஆள வாசம் ஏறுது, என் கிளி மேல சங்கிலி போல சேர தோணுது, சக்கரால சொக்குது ஆல மாலை மாத்த மாமன் வரட்டுமா, கண்மணியே அடியே அடியே பூங்கொடியே கவலை மறக்கும் தாய்மடியே, அழகே அழகே பெண் அழகே, தழையில் நடக்கும் தேழகே. டேய் சூர்யா. சூர்யா. சாரிங்க. பரவாயில்ல. டேய் வரையிரு. அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நான் அக்ரிமெண்ட்டை ரெடி பண்றேன், வாங்க. சாய்,
உனக்கு நடந்த அந்த கொடூரத்துக்கு அப்புறம் எந்த ஒரு ஆம்பளை பக்கத்துலயும் போய் நிக்க மாட்ட. உனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். ஆனா ஏன் சூர்யா பக்கத்துல நிக்கும்போது மட்டும் அந்த நெருடலோ இல்ல அந்த கஷ்டமோ எதுவுமே உனக்கு தோணல? எப்போதுமே பப்ளிக் பிளேஸ்லயோ பஸ்லயோ எங்க இருந்தாலுமே ஆம்பளைங்களோட வாசமே உனக்கு ஆகாது. ஆனா சூர்யா கிட்ட எப்போதும் உனக்கு சேஃபான ஃபீலிங் தான் வந்திருக்கு. இதுதான் லவ்வா?